என்னோட ஹோம் மேனேஜ்மெண்ட் பைண்டரில் இன்றைக்கி பார்க்க போகிறது பேஜ் 3 தான் ஹெல்த் மானிட்டர் செக்லிஸ்ட். என்னதான் நம்ம வீட்டில் நிறைய கேஜெட்ஸ் செல்ஃபோன்ஸ் எல்லாருமே இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட் போட்டு இந்த முக்கியமான 8 இம்பார்ட்டண்ட்டான ஹெல்த் மானிட்டர்ஸ் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இதில் பார்க்க போகிறது தெர்மோமீட்டர், டிஜிட்டல் தெர்மோமீட்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்டாக அது அன்ராம் தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்ராமில் செக் பண்ணி ஒரு டிகிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணணுங்கிறது தான் என்னோட பீடியாட்ரிஷியன் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டில் குழந்தைங்க இருக்குன்னா கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் குட்டி பேட்டரி இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து பார்க்க போகிறது பல்ஸ் ஆக்சிமீட்டர். கோவிட் டைமில் இது இல்லாத வீடியோ கிடையாது. எல்லாருமே பல்ஸ் ஆக்சிமீட்டர் அப்படின்னு கடையில் போய் கேட்டு கண்டிப்பாக ஸ்டாக் பண்ணி வச்சுருப்போம். இப்போயுமே இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் வந்து ஆஸ்மா பேஷண்ட்ஸ், வீக்னஸ், அப்புறம் எல்டர்லி பீப்புள் மானிட்டர் பண்ணுறதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபாஸ்ட் பீட்டிங், காஃப், ஃபீவர் எது இருந்தாலும் சரி, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இது யூஸ் பண்ணலாம். என்னென்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கிற கையில் நெயில் பாலிஷ் வச்சாலும் இது கொஞ்சம் அக்யூரேசி வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது குளுக்கோமீட்டர் தான். இப்போ இருக்கிற டைமில் இப்போ இருக்க டயக்னாசிஸில் நிறைய பேர் வந்து டயபெட்டிக்கால வந்து டயக்னாஸ் ஆகுறாங்க. ஸோ நீங்கள் வந்து வீட்டில் எல்டரி பீப்புள் இருந்தாலும் சரி, கிட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியான அடல்ட்டாக இருக்காலுமே சரி, இந்த ஒரு குளுக்கோமீட்டர் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஒரு சின்ன ட்ராபேக்னா இந்த ஸ்ட்ரிப்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பெர் ஸ்ட்ரிப்பு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 rupees 20 rupees அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதுலேயும் வந்து நீடிலுக்கு தனியாக வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்கள் இந்த பாக்ஸில் மட்டும் கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு 10 sets அளவுக்கு அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக வச்சுக்க முடியும். அண்ட் இதுவுமே பேட்டரி தான், ப்ளஸ் யூஎஸ்பி போர்ட்டும் இருக்குது. நான் வச்சுருக்கிறது வந்து அக்கோசெக் பிராண்ட் தான். லாஸ்ட் ஒரு 8 years வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ரொம்ப 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 வந்து பாக்கெட் சைஸ்டாக இருக்குது. ஸோ ட்ராவலுக்குலாம் வந்து தாராளமாக நீங்கள் இதை வந்து எடுத்துகிட்டு போகலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பிபி மானிட்டர் தான். பிளட் ப்ரெஷர் மானிட்டர் நான் வச்சுருக்கிறது வந்து ஆம்ரான் வச்சுருக்கேன். இது புதுசு 2 years தான் ஆச்சு. பட் பழைய இதே ஆம்ரான் பிராண்ட், பட் வேறு மாடல் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் இதில் வந்து 4 பேட்டரிஸ் இருக்குது. இதில் வந்து யூஎஸ்பி போர்ட் இல்லை. பட் நான் முன்னாடி யூஸ் பண்ண இதில் வந்து மாடலில் வந்து யூஎஸ்பி போர்ட்டும் இருந்துச்சு. ஸோ பேட்டரிஸ் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சைடில் நீங்கள் வந்து யூஎஸ்பி போட்டு டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து வீட்டில் பிளட் ப்ரெஷர் ஆல்ரெடி இருக்கிறவங்க இருக்காங்க, இல்லை ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி ஹெல்த்தியான அடல்ட்டாகவே இருந்தாலும் கூட கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குளுக்கோமீட்டர் இது ரெண்டுமே வந்து எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. எப்போது எமர்ஜென்சி டைமில் தேவைப்படும் தெரியாது. கஃப் சைஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் அக்யூரேசிலையுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். பெஸ்ட் அவுட் ஆஃப் 3 எடுத்தால் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வெயிட் மெஷின் தான் பார்க்க போகிறோம். எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களும் வந்து ரொம்ப ரொம்ப வீட்டில் வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம்னா வெயிட் மெஷின் தான். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் குழந்தைங்கள க்ரோத் ட்ராக் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து வெயிட் மிஷின் யூஸ் பண்ணலாம். அண்ட் அடல்ட் பெரியவங்கலாம் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, வெயிட்டை மானிட்டர் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணலாம். அண்ட் எல்டர்லி பீப்புளுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகாமல் இருக்கா, மெயின்டைன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வந்து தாராளமாக இது வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நெபுலைசர் தான். என் டாட்டருக்காக நான் 7 years முன்னாடி வாங்கினேன். எனக்கு கண்ட்ரோல் டி நெபுலைசர் தான். இது இப்போ வரைக்குமே நல்லா இருக்குது. ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா அந்த ப்ளக் இருக்கு, அந்த இடத்துல மட்டும் ஒரு வாட்டி ஷார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் திருப்பி அந்த ப்ளக் சைடு வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணோம். அண்ட் இது வந்து மஸ்ட்டாக வச்சுக்கணும்னு இல்லை, பட் ஆஸ்துமா அந்த மாதிரி வீட்டில் இருக்குது, ஒரு எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் ஆஃப் ப்ரீத்திங் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் கண்டிப்பாக வந்து இது வந்து வச்சுக்கலாம், பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்கும் சரி. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இது கூடவே வந்து உங்களுக்கு மாஸ்க் சேம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை தனியாக ப்ராப்பராக ஸ்டெரைல் பண்ணி ஸ்டோர் பண்ணுங்கள். தனியாக ஒரு ஜிப்லாக் பேக்கில் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சேஃப். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வீட்டில் வச்சுருப்போம் ஸ்டீம் வேப்பரைசர் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் இதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இதை யூஸ் பண்ணிவிட்டு உடனே தண்ணியை வந்து ட்ரெயின் பண்ணுங்க, இல்லை உள்ளே ஃபுல்லாகவே வந்து டஸ்ட் ஆகிடும். இது வந்து நான் வாங்கி ஒரு 6 months தான் ஆகுது. எப்படியுமே இது ஒரு 1 year 1.5 years தான் மேக்ஸிமம் வரும். சேம் பவர் சாக்கெட்டில் ப்ராப்ளம்ஸ் வந்து இது வந்து போயிடும். ஸோ ஆனால் இது வந்து ஃபேஸ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு அடல்ட்டுக்கு வந்து கோல்டு இருக்கும் போது இது ஸ்டீம் வந்து எடுத்துக்கலாம். பட் இது கிட்ஸ் கிட்ட மேக்ஸிமம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பிகாஸ் இது ஹாட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறதுனால. நம்ம பார்த்த எல்லா மானிட்டர்ஸ்லையுமே பேட்டரிஸ் இருந்தது இல்லையா, பேட்டரிஸ் மட்டும் தனியாக கழட்டி நான் ஜிப்லாக் போட்டு வச்சுப்பேன். எப்போ தேவையோ அப்போ பேட்டரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து பார்க்க ரொம்ப சின்னதாக சிம்பிளாக இருக்கலாம். பட் ஆனால் எமர்ஜென்சி இல்னஸ் டைமில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் மானிட்டரிங் சிஸ்டம் மட்டும்தான். டயக்னாசிஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே டாக்டர்கிட்ட போகிற மாதிரி தான் இருக்கும். கம்ப்ளீட் லிஸ்ட்டோட ஃபோட்டோஸ் எல்லாமே லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு வேஸ்ட்டே கிடையாது. இந்த மேனேஜ்மெண்ட் பைண்டரில் இந்த பேஜ் நான் ஏன் மெயின்டைன் பண்ணுற மெயின் ரீசன் அப்படின்னா ஸ்ட்ரிப்ஸு லேண்ட்செட்ஸ் எல்லாம் கவுண்ட் பார்க்கறதுக்கு. அண்ட் சைடில் ரெட் பண்ணி எழுதுக்கு எல்லாமே பேட்டரி கவுண்ட். ஸோ பேட்டரிஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா, இல்லை டிஸ்கார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு புதுசாக சேஞ்ச் பண்ணுறோமா, எல்லாமே இதில் வந்து இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. வீட்டில் யாராச்சும் எல்டர்லி பீப்புள் இருக்காங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கிட்ஸ் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.